இவிஎம் மோசடி தேர்தல் மூலமாக இந்த 3% ஆரிய பார்ப்பன கும்பல் தங்களுடைய சர்வாதிகார ஆட்சியை இந்தியாவில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பார்ப்பன கும்பலுடைய கருவிகள் தான். நடந்துக்கிட்டு இருக்கிறது, இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கிறது பார்ப்பன கும்பலுடைய சர்வாதிகார ஆட்சி தான். எல்லாத்தையும் கைப்பற்றிட்டானுங்க. மேலே உச்சநீதிமன்றத்திலேருந்து, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா உயர்நிலை அமைப்புகளை பூரா கைப்பற்றிட்டானுங்க. கிட்டத்தட்ட எல்லா மாநில அரசாங்கங்களுமே இவங்க கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. ஒரு சில மாநிலங்களில் இப்போ எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இந்த கும்பல் வச்சே தான் சட்டம், இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான். ஏன்னா வந்து மத்திய ஆட்சி கீழே தான் எல்லாமே. அப்போ அதை கட்டுப்படுத்தக்கூடிய, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இவனுக்கு வந்துட்டானுங்க. இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் வந்துட்டானுங்க. இவிஎம் மோசடி தேர்தலில் வந்து தக்க வச்சுக்கிட்டானுங்க. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இவிஎம் மோசடியை கையில் வச்சுக்கிட்டு மத்திய ஆட்சியில் இவனுக்கு தொடர்ந்து நீடிக்கிறதுக்கும், எல்லா மாநிலத்திலையும் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலமாக கைப்பற்றி ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியா பூரா தங்களுடைய சர்வாதிகாரத்தை கொண்டு வரதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை பூரா கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சிட்டானுங்க. மிச்சஞ்சொச்சே இருக்கிறத இப்போ வந்து அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானு. இதை வந்து எதிர்கட்சிகளை வந்து இவனுக்கு கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டானு. ஏன்னா எந்த எதிர்கட்சியாலையும் இவிஎம் எடுத்து கூட பேச முடியல, போராட முடியல. அந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகளையும் பலவீனப்படுத்திட்டானு. அப்போது முழுக்க முழுக்க ஒரு சர்வாதிகார ஆட்சி, பார்ப்பன கும்பலுடைய சர்வாதிகார ஆட்சிங்கிறது இந்தியாவில் வந்துருச்சு. இப்போ ஜனநாயக சக்திகள், நாட்டை நேசிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய, நாடு ஊராக இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா வந்து இதுக்கு என்ன தான் முடிவு? அப்போ இவங்களுடைய பார்ப்பன கும்பலுடைய ஆதிக்கம் தான் வந்து நிரந்தரமா தீர்வு? அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா? இதை ஏற்று வீழ்த்த முடியாதா? அப்போ இதுக்கு என்ன தான் முடிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலையும் இருக்குது. இவனுக்கு வந்து இந்தியா பூரா வந்து தங்களுடைய சர்வாதிகாரத்தை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கையும் கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இருக்கக்கூடிய இப்போ அமெரிக்க ஆதிக்க சக்திகள்லாம் இவர்களுக்கு சப்போர்ட் ரோல் தான் எடுக்கிறாங்க. இவங்களோட ஒரு பார்ட்டாக தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இவனுக்கு இவ்வளோ தூரம் வந்து மோசடி பண்ணாலும், தேர்தல் மோசடி எவ்வளோ நடந்தாலும் எந்த ஒரு சர்வதேச அமைப்புகளுமோ சர்வதேச நாடுகளோ இதை வந்து கேள்வி கேட்குறதே கிடையாது. எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இவனுக்கு வந்து சமாளித்து அவங்களோட ஒரு பார்ட்டாக தான் இவனு இருக்கானு. அப்போ சர்வதேச லெவல்லையும் ஒரு பெரிய நெருக்கடி பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு இந்த பார்ப்பன கும்பலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்திய லெவல்லையும் எதிர்கட்சிகளிலிருந்தும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. எதிர்கட்சிகளும் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றம் இவனுக்கு எல்லாமே இவனுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால, அப்போ இவங்களை கேள்வி கேட்கறதுக்கே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழலை உருவானதுனால ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானு. ஜனநாயக அமைப்பையே மொத்தமாக சீர்குலைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இவனுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. மொத்தமாக காலி பண்ணிட்டு ஒரு மனு தர்மத்தை வந்து இந்தியாவில் கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கான்ஸ்டியூஷன், இந்த தேர்தல் முறை, சட்ட அமைப்பு, ஜனநாயகன்றதெல்லாம் கொஞ்ச நாளில் காலி பண்ணிடுவானு. இந்தியாவில் காலி பண்ணிவிட்டு அவங்க வச்சதான் சட்டம் அப்படிங்கிறத வெளிப்படையாக கொண்டு வந்துடுவானு. கிட்டத்தட்ட இப்போவே அந்த நிலைமை தான். அப்போ இந்த சூழ்நிலையில் இதுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு வந்து இந்திய மக்கள் கண்டுபிடிச்சி ஆகணும். அதுக்கான காலகட்டம் இதை விட்டாச்சுன்னா பின்னாடி ரொம்ப மோசமான சூழல் உருவாயிடும். இதோட மோசமான சூழல் உருவாயிடும். அப்போ ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீண்ட காலமாக வந்து இவங்களுக்கு எதிராக போராடி இந்தியா பூரா பயணம் பண்ணி பலதரப்பட்ட மக்களை சந்தித்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பிரச்சனைகளும் முக்கியமாக எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு அகில இந்திய கட்சி வேணும் இந்திய மக்களுக்கு. ஒன்று அரசியல் போராட்டம், அது இவிஎம் முறையை வந்து ஒழித்து வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரதுக்கான போராட்டம். அது மக்களுடைய ஓட்டுரிமை அடிப்படை, ஜனநாயக உரிமையோட அடிப்படை அதுதான். அப்போ அதை மீட்கிறதுக்கான போராட்டம், இவிஎம் எடுத்து தீவிரமாக போராடணும். ஒரு அகில இந்திய கட்சி வேணும். இன்றைக்கி அப்படி எந்த கட்சியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ வேறு எந்த கட்சியோ வந்து போராடுறதுக்கு தயாராக இல்லை, போராடவும் இல்லை. அது நம்ம வெளிப்படையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவிஎம்க்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அரசியல் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு அகில இந்திய கட்சி வேணும். இன்னொன்று வந்து 3% இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை வந்து தீவிரமாக எதிர்த்து போராடக்கூடிய கட்சியாவது இருக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து நடத்தணும். அது சித்தாந்த போராட்டம். பார்ப்பன கும்பலுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்கிறது சித்தாந்த போராட்டம். அவனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தங்களுடைய சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துட்டானுங்க. மீடியாவிலேருந்து சாதாரண மக்களுடைய மூளை வரைக்கும் அவனுக்கு வந்து தங்களுடைய கருத்தை திணிச்சிக்கிட்டு இருக்கானுங்க, ஆதிக்கத்தை கொண்டு வரானுங்க. அப்போ அது ஒரு சித்தாந்த போராட்டத்தை நடத்தணும். அப்போ ஒரே நேரத்தில் இவிஎம்க்கு எதிரான போராட்டத்தையும் பார்ப்பன கும்பலுக்கு எதிரான போராட்டத்தையும் சேர்த்து நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, ஒரு அகில இந்திய கட்சி வந்து இந்திய மக்கள் உருவாக்கணும். ஏன்னா அப்படி ஒரு கட்சி இந்தியாவில் கிடையாது. ஒரு சில மாநில கட்சிகள் வந்து பிஜேபி எதுக்கிறதா சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக மாதிரியான கட்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் அது கூட வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. மத்திய ஆட்சி கட்டுப்பட்ட அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. நேரடியாக வந்து பிஜேபி எதுக்கிறதா சொன்னாலும் உள்ளுக்கெல்லாம் அவங்களோட இணங்கி போகக்கூடிய, அடிபணிஞ்சு போகக்கூடிய தன்மையில் தான் இந்த மாநில ஆட்சிகள் இருக்கிறாங்க. அதை தான் நம்ம நாடு பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில். அப்போ இது வந்து ஒரு தற்காலிகமாக வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ரகிள், அவ்வளோதான். பிஜேபி நாங்கள் உள்ளே வரவிட மாட்டோம், அதுக்காக வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இப்போ திமுக மாதிரியான கட்சிகள் கேட்குறது, அந்த கூட்டணி கேட்குறதுலாம் கூட வந்து ஒரு தற்காப்புக்கான ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ரகிள் தான். அதன் மூலமாக இவனுங்களை காலி பண்ண முடியாது. இவனுங்களை வந்து ஒரு எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரு அஃபென்சிவ் ஸ்ட்ரகிள் நடத்தணும், ஒரு எதிர்த்து அடிக்கணும். அந்தளவுக்கு வந்து எந்த கட்சியாவது இருக்கானா? எந்த கட்சியும் கிடையாது. அப்போ அப்படி ஒரு கட்சியை இந்திய மக்கள் உருவாக்கணும். ஒரே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் இந்த ஆரிய பார்ப்பன கும்பலை, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து அஃபென்சிவ் ஸ்ட்ரகிள் நடத்தக்கூடிய, தீவிரமாக இந்தியா பூரா அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய, மக்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய, மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அகில இந்திய கட்சி உருவாகணும். அதுக்கான தேவை இப்போ உருவாயிருக்கு. அப்போ அப்படி ஒரு கட்சியை வந்து எங்கேருந்து உருவாகும்? இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலேருந்து உருவாகும்னு பார்த்தா தமிழ்நாடு தான் அதுக்கான களமாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் வந்து நீண்ட காலமாக வந்து இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிரான, பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரான கருத்துக்கள், போராட்டங்கள் தீவிரமாக நடந்திருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இன்றைக்கி அவங்க பயப்படுறது தமிழ்நாட்டுக்கு தான். வேறு எல்லா மாநிலத்தையும், இங்கேயும் கேரளா உட்பட மற்ற எல்லா மாநிலங்களையும் அவனை அசால்ட்டாக தான் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுடைய கட்டுப்பாட்டில் ஈஸியாக கொண்டு வந்துடலான்றது தான் அவனுக்கு தெரிய, ஏற்கனவே கொண்டு வந்துட்டானுங்க. தமிழ்நாட்டில் தான் அவனுக்கு வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து அவங்க சிக்கல் இருக்குது. காரணம் என்னென்னா, இது நீண்ட கால போராட்டம் இருக்குது. இங்கே அதுக்கான ஒரு அடித்தளம் இருக்குது, பிராமண எதிர்ப்பு அடித்தளம் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கிறதெல்லாம் அந்த பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்புக்கு எதிரான அந்த வடிவம் தான், அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் அது. அப்போ இங்கேருந்து தான் அது உருவாக முடியும். இவிஎம்க்கு எதிரான போராட்டமும் இங்கேருந்து தான். நம்ம அதனால இந்தியாபுரம் போய் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இங்கே வந்து இத்தனைக்கும் பிஜேபி நேரடியாக இங்கே அதிகாரத்துக்கு வரல, மறைமுகமாக சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கான். அதிமுக ஆட்சிக்கு பின்னாடி இருந்தால் வந்தான் இயக்கிறான், திமுக ஆட்சிக்கு பின்னாடி இருந்தால் வந்தான் இயக்கிறான். மறைமுகமான ஆதிக்கம் இங்கே வந்துருச்சு. நேரடியான ஆதிக்கத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி, அதுக்கான ப்ராசஸ்லாம் அவன் இருக்கான். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் வந்து இங்கே இவிஎம் எடுத்து நம்ம வந்து இங்கே போராடுறோம், இந்தியா பூரா அந்த கருத்தை பரப்புகிறோம், நமக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஆரிய பார்ப்பன கும்பலை இந்தியா விட்டு வெளியேறன்னு முழக்க வைக்கிறோம். இந்தியா விட்டு வெளியேறு, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், இந்தியா சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கு காரணமே இந்த ஆரிய பார்ப்பன கும்பலுடைய ஆதிக்கம் தான், அவருடைய பேராசை தான். அப்போ அதை வந்து இந்தியாவிலேருந்து அப்புறப்படுத்தணும், இந்திய சமூகத்திலேருந்து அப்புறப்படுத்தணுன்ற அளவுக்கு ஒரு முழக்கத்தை நம்ம முன்வைக்கும் போது அதுக்கும் வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா பூராமே அந்த சப்போர்ட் கிடைக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து தான் அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம தொடங்க முடியும், வேறு எங்கேயும் இருந்துமே தொடங்காது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து அப்படி ஒரு கட்சி, அகில இந்திய கட்சி, இவிஎம் எதிர்ப்பு போராட்டம், பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம், இது ரெண்டையும் ஒருங்கிணைச்சு நடத்தக்கூடிய ஒரு அகில இந்திய கட்சியை வந்து உருவாக்கணும். அதுக்கான முயற்சி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்காக போராடும் கட்சின்ற பேரில் அதுக்கான ஒரு முயற்சி வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு தொடக்க நிலையில் அது இருக்குது. ஒரு 5300 பேர் வந்து அதுக்கு முன் வந்திருக்காங்க, இந்த கட்சியில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கிறாங்க. இது என்ன தீவிரப்படுத்தணும், எல்லாரும் சேர்ந்து தீவிரப்படுத்தணும். அப்படி ஒரு தீவிரமாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு கட்சிக்கான அடித்தளத்தை இங்கே வந்து இந்த ரெண்டு பிரச்சனையை முன்னிறுத்தி நாம் வந்து உருவாக்கணும்னு சொன்னால் இந்தியா பூரா அது ஈஸியாக பரவும், அதுக்கான சூழல் இருக்குது. அது மட்டும்தான் தீர்வு. அப்படி ஒரு கட்சி உருவாகிறது மட்டும்தான் இந்திய மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு. இந்த பார்ப்பன கும்பல் சர்வாதிகாரத்தை அப்போதை வீழ்த்த முடியும். வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையாது, வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. இது ஒன்று தான் வழி. ஒரு நீண்டகால ஆய்வின் அடிப்படையில், ஒரு முழுமையான புரிதல் அடிப்படையில் தான் இந்த முடிவை நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த ஆரிய பார்ப்பன கும்பலை வந்து பொலிட்டிக்கலாகவும் ஐடியாலஜிக்கலாகவும் எதுக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லா யோசித்து தங்களுக்குள்ள இது வந்து இந்த கருத்து வந்து சரியான கருத்தா என்னங்கிறத யோசித்து, இது சரியான முடிவுனா இதுக்கு ஆதரவு கொடுக்கணும், இதுக்கு முன் வரணும். அப்படி நாம் முன்முயற்சி எடுக்கலைன்னு சொன்னால் இந்தியாவே இவனுக்கு கட்டுப்பாட்டிலேருந்து மீட்க முடியாது. தமிழ்நாடும் காலப்போக்கில் இவங்கள்ட்ட அடிமையாகி ஒட்டுமொத்த தேசமே வந்து இவர்களுக்கு நிரந்தர அடிமையாக மாறி போயிடும். ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை நாம் சந்திப்போம், நம்முடைய அடுத்த தலைமுறை சந்திக்கும். அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பாளர்கள், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள், ஃபேசிச எதிர்ப்பாளர்கள், ஆரிய பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை தொடங்க வேண்டிய காலம், அதை வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய காலம். அது மட்டும்தான் வந்து இவனை வீழ்த்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி.